இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு ஒரு கேலக்ஸி மாதிரி தெரியலாம், இல்லை ஒரு நட்சத்திரம் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இதில் இருக்க ஒவ்வொரு டாட்டும் தமிழ் கேமிங் சேனலில் ரிலீஸ் ஆன ஒவ்வொரு வீடியோ. கிட்டத்தட்ட 14 வருஷமாக அவங்க அப்லோட் பண்ண 3700 வீடியோவும் ஒரே இடத்துல. ஆனால் இது ரேண்டமாக இல்லாமல் சிமிலரான வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஹாரர் கேம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம், ஜிடிஏ, காட் ஆஃப் வார் அப்படின்னு எல்லாமே தனித்தனி குரூப்பாக இருக்கும். சரி, இந்த மேப்பை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு, ஏன் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா எனக்கும் தமிழ் கேமிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் மேலே ஒரு தனி பாசம் வச்சுருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவங்க வீடியோஸ் ஒரு அங்கமாக தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அது மதம் கௌரியாக இருக்கலாம், இன்னொரு சில பேர்த்துக்கு பரிதாபங்களாக இருக்கலாம். அப்படி என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 9 வருஷமாக மாறாத ஒரே விஷயம் அது தமிழ் கேமிங். நான் ஸ்கூல் பையனாக இருந்து அவங்கள பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் காலேஜ் முடித்தேன். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே ஆகிட்டேன். இந்த 9 வருஷத்தில் என் லைஃப்பில் நிறையா விஷயம் மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரே விஷயம் அது தமிழ் கேமிங் தான். இந்த ப்ராஜெக்ட் பண்ண மெயின் காரணமும் அவங்க தான். சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வருவோம். ஒரு நாள் நான் எந்த வீடியோ பார்க்குறேன்னு தெரியாமல் தமிழ் கேமிங் வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தோணுச்சு, இந்த மாதிரி வீடியோஸை தேடி தேடி பார்க்காம எல்லா வீடியோவுமே ஒரே ஸ்க்ரீனில் இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. சரி, இதை எப்படி பண்ணலாம்? சிம்பிளாக அவங்க எல்லா வீடியோஸும் எடுத்து ஒரே பேஜில் வச்சிடலாம். ஆனால் 3700 வீடியோவும் எந்தவித ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் ஒரே பேஜில் வச்சா அது இன்னும் மோசமாக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் தானே ஆகும், எந்த வீடியோ கிளிக் பண்ணுறதுன்னு தெரியாமல். சிமிலரான வீடியோஸ் எல்லாம் ஒன்றா நம்ம குரூப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம்? முதல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, தமிழ் கேமிங் அவங்க சேனல் பிளேலிஸ்ட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நாம் அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து எப்படியாச்சும் குரூப் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுள் கொலாபுக்கு போய் யூடியூப் அஃபிஷியல் ஏபிஐ வச்சு மொத்த 375 பிளேலிஸ்ட் டேட்டாவும் டவுன்லோட் பண்ணேன். அதில் இருக்க எல்லா வீடியோஸும் அரேஞ்ச் பண்ணி இது அப்படியே ஒரு கிராஃபில் ப்ளாட்டும் பண்ணேன். இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இதுக்கு மேலே தம்ப்நெயில் வச்சா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும்ல. இவ்வளோ சிம்பிளாக முடியும்னு நான் நினைக்கல. அப்படி தான் நானும் நினச்சேன். பட் இந்த கிராஃபை நீங்களே பாருங்கள், ஒன்றுமே புரியல. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் இருக்க ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோக்கும் இன்னொரு பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோக்கும் எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ ஒரு குளோபல் மீனிங்கே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் இன்னொரு பிளேலிஸ்ட்டுக்கும் ஒரு விஷுவல் மேப் க்ரியேட் பண்ணணும். காட் ஆஃப் வார் பிளேலிஸ்ட்டும் எல்டன் ரிங் பிளேலிஸ்ட்டும் கிட்ட இருக்கணும். அதே மாதிரி இந்த காட் ஆஃப் வாரும் மேரியோவும் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஆனால் 3800 வீடியோஸும் மேனுவலாக உட்காந்து ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக முடியாது. பேசிக்கலி நம்ம கிட்ட இருக்க 3800 வீடியோஸையும் எப்படியாச்சும் புரிஞ்சுக்கிட்டு அதை குரூப் பண்ணணும். இதை ஆட்டோமேட் பண்ண என்ன பண்ணலாம்? 2026 ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண என்ன பண்ணுவோம்? ஏஐ கிட்ட தான் கேட்போம். நம்ம வேணா எல்லா வீடியோஸோட தம்ப்நெயில்ஸையும் டைட்டிலையும் ஏதாச்சும் ஒரு எல்எல்எம் கிட்ட அனுப்பிச்சு விட்டு இது என்ன வீடியோ குரூப் அப்படின்னு கேட்கலாம்ல. ஆனால் இதே மாதிரி 3800 வீடியோஸ்க்கும் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க எரரை கரெக்ட் பண்ணுறது, இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகும். அது இல்லாமல் காசு ரொம்ப செலவாகும். மேனுவல் ஒர்க்கே பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் இருக்கான்னு பார்க்கணும். நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் அப்படி ஒன்று இருக்குது. அதோட பேர் தான் கிளிப். ஸோ இந்த கிளிப் மாடல் என்ன பண்ணும்? இந்த கிளிப் மாடல் கிட்ட நம்ம இன்புட்டாக தமிழ் கேமிங்கோட ஒரு வீடியோவோட தம்ப்நெயிலை கொடுத்தா அது ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட 512 நம்பராக கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம், இந்த நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? ஆக்சுவலி இந்த நம்பர் தான் அந்த வீடியோவோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. அந்த வீடியோவோட விஷுவல் கான்டெக்ஸ்ட் எல்லாமே இந்த நம்பரில் இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம், மேபி GTA 4 எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம மேஜிக் பண்ண போகிறோம். மேக்ஸில் கொசைன் சிமிலாரிட்டின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. பேசிக்கலி ரெண்டு வீடியோக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை இந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால்
வீடியோஸ் ரெண்டும் சிமிலராக இருக்குன்னு அர்த்தம். இந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் டிஃப்ரெண்ட் வீடியோவாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், காட் ஆஃப் வார் வீடியோவும் எல்டன் ரிங் வீடியோவும் க்ளோஸாக இருக்கும். ஆனால் மேரியோ வீடியோஸ் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் வேறு ஜான்ரா, வேறு கேம்ஸ். இந்த மாடலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 2 வீடியோஸ்குள்ளே இருக்க சிமிலாரிட்டி என்ன நம்மளுக்கு தெரியும். தமிழ் கேமிங்கோட எல்லா வீடியோஸும் கிளிப்பில் ப்ராசஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம இதை ஃபைனலாக விஷுவலைஸ் பண்ணணும். இதை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் விஷுவலைஸ் பண்ணுறது? இதில் 5 to நம்பர் இருக்குது. நம்ம ஸ்கூலில் கிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 டைமென்ஷன் இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடுவோம். ஆனால் இதில் 512 நம்பர் இருக்குது. ஸோ 512 டைமென்ஷன்ஸ். இதை நம்ம எப்படி கிராஃபில் பிளாட் பண்ண முடியும்? நம்மளால 4Dலேயே பிளாட் பண்ணுறது கஷ்டம், யோசிக்க கூட முடியாது. இதில் எப்படி 512 டைமென்ஷனை பிளாட் பண்ண முடியும்? இதை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நாம் அந்த 512 டைமென்ஷன்ஸை 2Dயாக மாற்றணும். பேசிக்கலி கம்ப்ரஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்லுவாங்க. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு காமனாக யூஸ் பண்ண ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு பேர் தான் UMAP. இது அந்த 512 டைமென்ஷன் டேட்டாவை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு புரியிற மாதிரி ஒரு சிம்பிள் 2D பாயிண்ட்டாக மாற்றி கொடுத்துரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிட்ட எல்லா வீடியோஸோட 2D பாயிண்ட்ஸும் இருக்குது. இதை அப்படியே கிராஃபில் பிளாட் பண்ணால் போதும். ஆனால் வெறும் கிராஃபில் மட்டும் பிளாட் பண்ணி இதை வெறும் ஒரு டாட்டா பார்க்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு மேலே ஒரு தம்ப்நெயிலை வச்சா நம்ம ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு வெப்சைட் ரியாக்டில் கிரியேட் பண்ணேன். ஃபைனல் அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். சரிங்க, இந்த மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடியோஸ் இருக்குன்னு. நான் ஜூம் பண்ண இடத்துல ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது. ரெசிடென்ட் ஈவில் 6, ரெசிடென்ட் ஈவில் 2, காட் ஹேண்ட் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ரெண்டுமே கேப்காம் செஞ்ச கேம் ஆக்சுவலாக. மேபி அதனால கூட லிங்க் இருக்கலாம். ஏஐ ஃபுல்லாக ஒரு பிளாக் பாக்ஸாக நம்மளுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம கெஸ் தான் பண்ண முடியும். உல்ஃபென்ஸ்டைன் கேம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த இடத்துல ரெட் டெட் ரெடெம்ப்ஷன்லாம் ஒரே குரூப்பாக இருக்குது. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஃபுல்லாக ஹாரர் கேம்ஸாக தான் இருக்குது. அவங்க பண்ண எல்லா ஹாரர் கேம்ஸும் ஒரே சைடில் இருக்குது. அது இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரே லைட் கேம்ஸாக இருக்குது. அவங்க பண்ண எல்லா ஃபன் கேம்ஸும் ஒரு பக்கமாக இருக்குது. இங்கே வாட்ச் பார்ட்டி, அவங்க பண்ண Q&A செஷன் எல்லாமே இந்த சைடு இருக்குது. அப்புறம் டாப் பார்ட்டில் பார்த்தோன்னா இங்கே ரேசிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. GT ஆன்லைன், NFS கேம்ஸு, இதில் நிறையா கிளஸ்டர் கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன கிளஸ்டரை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணால் அந்த வீடியோவே நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வீடியோவும் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன பார்க்குறதுன்னு தெரியலனா நான் இங்கே ஒரு ஷஃபில் பட்டன் வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரேண்டமான வீடியோக்கு எடுத்துகிட்டு போவோம். இதாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த வெப்சைட்டை நீங்கள் இந்த லிங்க்கில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எனக்கு ஆக்சுவலாக செகண்ட் வீடியோவாக இருந்திருக்கணுங்க. ஆனால் இது ஃபஸ்ட் வீடியோ இருந்த காரணம் இந்த செகண்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுவும் தமிழ் கேமிங்கை பற்றி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்க மாட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. நான் ஒழுங்காக எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் இருந்துச்சா இந்த வீடியோவில், இல்லை ஏதாச்சும் சஜஷன் இருக்கா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஆட் பண்ணலான்னு, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதில் பேசுவோம்.